Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா thumbnail பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நமக்கு PIDனா என்ன, அதாவது pelvic inflammatory disease அப்படின்னா என்ன, இது யாருக்கெல்லாம் வரும், இது அப்படி அந்த இன்ஃபெக்ஷன் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், இதனால நமக்கு இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மை பிரச்சனை வருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னொன்று, நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஹோம் ரெமடிஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ப்ரெக்னன்சிக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப வருஷமாக நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, இல்லை நமக்கு சில சிம்டம்ஸ் உடம்புல இருந்தாலும் இது எதனால் இருக்குது, ஏன் இருக்குது அப்படின்றது கூட நம்ம தெரியாமல் கண்டினியூஸாக சரி ஓகே இது நார்மலாக தான், ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட ஒரு நார்மலாக இருக்குது, எல்லாத்துக்கும் வர மாதிரி தானே நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு இச்சிங் இருக்குது, இல்லை சம்திங் அப்டமன் பெயின் இருக்குது, அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம அதை அப்படி ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும், அது இன்ஃபர்டிலிட்டியை இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு கர்ப்பப்பையில் எந்தெந்த ஏரியாவில் எந்த இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது நார்மலாகவே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இப்போது நார்மலாக ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னா அங்கே நமக்கு சொல்லுவாங்க அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகிடக்கூடாது, அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, வேறு தொற்று எதுவும் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மெடிசின் போட்டுப்போம். அது நமக்கு எக்ஸ்டர்னலாக நமக்கு தெரியறதுனால நமக்கு அங்கே இச்சிங் இருக்கிறதோ, பெயின் இருக்கிறதோ, ஸ்வெல்லிங் இருக்கிறதோ, இல்லை வாட்டர்லி அது லைட்டாக தனித்தனியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த புண்ணு வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஊண்டு வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுவே நமக்கு கர்ப்பப்பையில் இருக்குது, கர்ப்பப்பையில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி என்னென்ன ஆர்கன் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாவே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எல்லாமே ஓவரால் ஸ்ப்ரெட் ஆக அதிகமாகிடும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூட்ரஸ்ஸு ஃபஸ்ட்டு நமக்கு யூட்ரஸ்ஸு, ஃபெல்லோபியன் டியூபு, அதுக்கப்புறம் ஓவரி. நமக்கு இங்கே கீழேருந்து தான் நம்ம போகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா சர்விக்ஸு, வெஜைனா, அதுக்கப்புறம் யூட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபெல்லோபியன் டியூபு, அப்புறம் ஓவரிஸ். நமக்கு அந்த மாதிரி தான் அனாட்டமிக்கலாக நமக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரே அதுதான். அதாவது கர்ப்பப்பை வாயி, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை, அதுக்கப்புறம் அந்த குழாய்னு சொல்லுவோம் இல்லையா, குழாய் அடைப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவோமா, அந்த குழாய், அதுக்கப்புறம் ஓவரி, சினைப்பை, இதெல்லாம் தமிழில் சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாக ஒரு யூடிஐ நமக்கு ரெக்கரண்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நமக்கு பிஐடி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டாவே நமக்கு அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு சில சிம்டம்ஸ் தான் நமக்கு உடம்புல தோன்றும். அது நமக்கு ஈஸியாக நம்மளால் இப்படி தான் இதை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு, அது அப்படியே இன்ஃப்ளமேஷன் ஆகி அது ஜெனிட்டல் ஏரியானாவே இப்போ நமக்கு யூரின் போகிற இடம், அதாவது மோஷன் பாஸ் பண்ணுற இடம் எல்லாமே கவர் ஆகிடும். அதை தான் நம்ம ஜெனிட்டல் ஏரியா அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ யூரின் போகிற இடம் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான், யூட்ரஸ் மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி யூட்ரஸ். இப்போது இப்போது நமக்கு யூட்ரஸில் தான் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூரினரி ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை யூரினரி ட்ராக் மூலமாக நமக்கு யூட்ரஸில் அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறது அங்கே குறிப்பிட்ட ஏரியாவில் தான். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது காமனாக எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 25 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் காசஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். எதுனால வந்து நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ காமனாக விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சர்ஜிக்கல் வந்து நமக்கு ஏதாவது அபார்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அந்த டைமில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், இல்லை வஜினல் இன்ஃபெக்ஷன் அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்தாக்கா நமக்கு ப்ரொலாங்காக வந்து இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ப்ராப்ளமும் சரி, இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் சரி, இது வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக வந்து சக்ஸஸாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம ஐயூடி போடுறோம் அப்படின்னா அந்த ஐயூடி டிவைஸ் மூலமாகவும் நமக்கு வந்து அங்கே வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அதனாலேயும் வந்து நமக்கு பேபி நிற்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை நான் வந்து கண்டிப்பாக அது தனி வீடியோவாக டீட்டெயில்டாக நான் போடுறேன். பட் இது நான் ஓவராலாக சொல்லிடுறேன். இப்போ நமக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குது, அது வந்து குடல் வால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து டக்குன்னு ரப்சர் ஆயிடுச்சு, அன்நேச்சுரலாக வந்து ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது மூலமாகவும் நமக்கு வந்து அங்கே கீழே தானே யூட்ரஸ் இருக்குது, ஸோ அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம வந்து அது காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நிறைய இருக்குது. அது வந்து இப்போ அப்டமன் பெயினாக இருக்கட்டும், அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை ப்ளீடிங் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பெல்விக் பெயின் வந்து காமனாக நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது ஓவலேஷன் டைமில் பெல்விக் பெயின் வரும், பீரியட்ஸ் டைமில் நமக்கு வந்து பெல்விக் பெயின் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வந்து ஃபீவர் வந்து கண்டினியூஸாக என்ன டேப்லெட் மெடிசன் என்ன எடுத்துட்டாலும் சரியாகாது. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போது யூடிஐ அதாவது யூரினரி ட்ராக் அதில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருந்தாலும் நான் சொல்கிற இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு தனியாக சிம்டம்ஸே இருக்குது. நான் கண்டிப்பாக அது தனி வீடியோவில் போடுறேன். வீடியோ லாங்காக போகுது அதனால. ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு பிஐடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். நமக்கு ஒரு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா, நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னாலும் நிறைய நேச்சுரல் ரெமடிஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்குமே நான் ரெமடிஸ் போட்டிருக்கேன். இப்போது யூட்ரஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இல்லை வந்து பூச்சிகள் இருக்குது, இந்த மாதிரி நான் இருந்தாலும் அது எப்படி ஈஸியாக வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் தனியாக வீடியோவில் லேட்டஸ்ட் வீடியோவில் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நார்மலாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் யூட்ரஸை க்ளீன் பண்ணணும், யூட்ரஸ் வந்து அங்கே சுத்தமாக இருக்கணும், எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேச்சுரல் ரெமடிஸும் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, ஐயுஐ பண்ணியிருந்தாலும், ஐவிஎஃப் பண்ணியிருந்தாலும், இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னாலும் எல்லாமே வந்து நம்ம வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக கீழே உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓவலேஷன், இம்ப்ளான்டேஷன் இதை பற்றி எல்லாமே நான் தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ என்ன கண்டிஷனாக இருந்தாலும், சிஸ்டர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் பண்ணி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.